இந்திய நீதிமன்றத்தில் நீதிகள் வழங்கப்படுகிறதா விற்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் நீதிகள் விற்கப்படுகின்றன. பெரும்பாலான வழக்குகளில் வழங்கப்படுவது மிகவும் சொற்பம், விற்கப்படுவது மிகவும் அதிகம். காசு படைத்தவன் நீதியை விலைக்கு வாங்கிவிடலாம், காசு இல்லாதவன் நீதியை கேட்கவே கூடாது, அவன் அடிமையாய் வாழ்ந்து விடலாம். அப்படித்தான் இந்திய நீதிமன்றங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கீழமை நீதிமன்றங்கள் மிகவும் மோசமான நிலையில் நீதிகள் விற்கப்படுகின்றன என்ற சூழ்நிலையில்தான் கீழமை நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. நீதிகள் வழங்கப்படுவதே இல்லை. ஒரு மனிதனின் உரிமை பறிக்கப்படும் போது அவன் கீழமை நீதிமன்றத்தில் பெற முடியாத சூழலும், அதை மேலவையில் இருக்கும் நீதிமன்றத்தில் சென்றுதான் பெற முடியுமெனில் அதற்கான வசதி இல்லாத நபர்கள் நீதியை பெறவே முடியாது என்ற சூழ்நிலையிலும், அதிகாரம், பணபலம் இவை இரண்டுமே நீதிமன்றத்தை ஆட்டிவிக்கின்றன. இவை இரண்டை தாண்டி ஒரு மனிதனின் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அவனுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனில் அது மிகவும் கிடைப்பது அரிதான ஒரு செயலாகத்தான் இந்திய நீதிமன்றங்களில் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இந்திய நீதிமன்றங்களில் நீதிகள் விற்கப்படுகின்றன, வழங்கப்படுவதில்லை. காசு இருப்பவன் நீதியை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம், காசு இல்லாதவன் அடிமை போல் இந்தியாவில் வாழ்ந்து விடலாம்.